நீங்கள் ஒர்க்கில் போனால் எங்கெல்லாம் சாப்பிட்லாம், எப்படி அங்கே ஃபுட்டை வச்சு ஸ்கேம் பண்ணுவாங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ ஒர்க்கில் போயிட்டீங்க அப்படின்னா ரயில்வே ஸ்டேஷனுக்கு ஆப்போசிட்டில் வந்து ஹோட்டல் மோமோஸ் அப்படிங்கிற ஒரு ஹோட்டல் இருக்குது. ஸோ நாங்கள் வந்து அங்கே தான் ட்ரை பண்ணியிருந்தோம். நீங்கள் போனாலும் அவங்ககிட்ட நீங்கள் ட்ரை பண்ணலான்னு சொல்லுவேன். இவங்ககிட்ட கேரளா ஸ்டைல் பிரியாணி, மீல்ஸ், பரோட்டா, சிக்கன் கறி இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக ஒரு நல்ல ஃபுட் ஸ்பாட்டுன்னு வந்து கண்டிப்பாக நீங்கள் போனீங்க அப்படின்னா அங்கே ட்ரை பண்ணலாம். தென் நீங்கள் ஒர்க்கில் கிளிஃபுக்கு போனீங்கன்னா அங்கே நிறைய ஷாப்ஸ் இருக்கும். நீங்கள் அங்கேயும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். பட் கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருக்கும். மெயினாக நாங்கள் ரூமுக்கு பக்கத்தில் ஒரு ஹோட்டலில் வந்து டெய்லி போய் சாப்பிட்டோம். ஸோ அவங்ககிட்ட தோசை, சப்பாத்தி, இட்லி இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மார்னிங் அண்ட் நைட் டைம் இருந்துச்சு. ஸோ நாங்கள் மார்னிங் அண்ட் நைட் வந்து அங்கே தான் நாங்கள் சாப்பிட்டோம். ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கம்மியாகவே இருந்துச்சு. ஸோ நீங்கள் போய் தங்கியிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அங்கே போய் ட்ரை பண்ணி பார்க்கலாம். டேஸ்ட் வைஸும் வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு நல்ல ஹோட்டல்னு சொல்லுவேன். தென் நாங்கள் ஒரு ஸ்கேமில் மாட்டோம் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா வர்க்கலா பீச் பஸ் ஸ்டாப்பில் ஒரு ஹோட்டல் இருந்துச்சு. அங்கே வந்து பார்த்திங்கன்னா டேஸ்ட் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. எல்லாமே சூப்பர்னு சொல்லுவேன். ஸோ ஃபிஷ் வாங்கும்போது மட்டும் வந்து ரேட்டு கேட்காம வாங்கிடாதீங்க. ஒரு சின்ன பீஸை வச்சுட்டு அதுக்கு வந்து 100 to 200 rupees வந்து வாங்குவாங்க. அது 1 kg வந்து ஃபிஷ் வந்து பார்த்திங்கன்னா 100 or 200 தான் வரும். பட் ஒரு சின்ன பீஸ் வச்சுட்டே அவங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த ரேட் சொல்லுவாங்க. தென் நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம ஒர்க்கில் வேறு என்ன பிளேஸ்லாம் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அப்படிங்கிறது வந்து நான் சொல்கிறேன். அதுக்கு நம்மளோட பேஜை ஃபாலோ பண்ணிக்கிங்க. யூடியூப்பில் நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா நம்மளோட யூடியூப் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க.